Hello friends, welcome to Tanomika Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு அல்வா ரெசிபி. ரவா அல்வா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அல்வாவை நம்ம ரவை வச்சு செஞ்சோம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டா கோதுமை அல்வா மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். நம்ம இது செய்யறதுக்கு இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். 1 கப் ரவையை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஊற வச்சிடணும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாச்சு நல்லா ஊறினா தான் இதில் பால் பிரிஞ்சு வரும் நமக்கு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்து பாருங்கள். நல்லா ரவெல்லாம் சூப்பராக ஊறி இருக்குது. இதை நல்லா நம்ம பிசைஞ்சு கையால் பிசைஞ்சு தான் இதில் பால் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண இது கோதுமை மாவு மாதிரி ஆகும். நல்லா ரவையுமே கோதுமையிலேருந்து எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணனாலும் பரவாயில்ல, அது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஏதாச்சும் 1-2 ரவை ஃபில்டர் ஆகாமல் இருந்துச்சுன்னா திரும்ப இதை நம்ம டீ ஃபில்டரில் வச்சு ஃபில்டர் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக ரொம்ப நைஸான அந்த பால் மட்டும் கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வேணும்னா தண்ணி ஊற்றி ஒரு 2வது தடவையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பால் அளக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் பிழிஞ்சு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தான் பால் வந்திருக்கும் நமக்கு. நம்ம எடுத்த ரவையோட அளவு வச்சு தான் நம்ம சர்க்கரை போட போகிறோம். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடாமல் ஒரு 3 கப் அளவுக்கு அதுக்குள்ளவே நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாலை இந்த பால் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கலரிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் இந்த மாவு மாதிரி இருக்கிறது மட்டும் தங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். இப்போ ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு சக்கரை எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அளந்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கோம். ஸோ 1 கப் சக்கரை போட்டால் நார்மலாக இருக்கும். இனிப்பு ரொம்ப திகட்டுற அளவுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் கூட சேர்த்துக்கோங்க. பட் 1 கப் சேர்க்கும் போது நார்மலாக கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் இல்லை 2 கப் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை விடாமல் இது கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி, நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் பாதாம் முந்திரி சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இது வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. நான் இந்த 3 ஸ்பூன் போட்டு பண்ணது எனக்கு கலர் அந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்கல. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் திரும்பவும் கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணும்போதே ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கலர். இதில் எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே விட்டால் தானாகவே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணால் தானாகவே கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரும். இந்த கலர் தான் அல்வாவுக்கு ஸ்பெஷலே.
பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அல்வாவில் சேர்த்துடலாம். அல்வா இப்போ கொஞ்சம் கட்டியாகி ரெடியாக இருக்குது. இதில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் அண்ட் முந்திரியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. இன்னும் நல்லா திக்காகணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணி இதை வந்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்பில் வந்து 1/4லேருந்து அரை கப்பு அளவுக்கு நெய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களால் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் இந்த அல்வா வந்து குடிச்சிட்டே இருக்கும் நெய். ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3வது ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பாதி நெய் பாதி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இல்லாமல் எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கலர் வந்து இன்னும் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அதுக்கு தான் சொன்னேன், முன்னாடியே வந்து நீங்கள் சேர்க்கும் போது ஒரு 3 ஸ்பூன்றது ஒரு 6-7 ஸ்பூன் வந்து சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் கலர் கொஞ்சம் டார்க்காக நல்லாயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பதம் வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் கட்டியான நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும், கட்டியாகிடும். லாஸ்ட்டாக திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கோதுமையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பூன்லேயே ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.